श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी. உடல்நலக்குறைவு, சூனியம், கண் திருஷ்டி, வாழ்க்கையில் ஏற்படும் தேவையற்ற விபத்துகள், தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின்மை, எந்த ஒரு செயலையும் செய்வதில் பயம், சமூகத்தில் செல்வம் மற்றும் அந்தஸ்து இல்லாமை போன்ற வடிவங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போது நேர்மறை ஆற்றல் நிறைந்த இந்த உக்கிரமான தேவியை அழைப்பது உங்கள் அனைத்தையும் போக்கிவிடும். இதற்காகவே பிரத்யேகமாக இந்த வராகி ஓமம் திருமதி விளக்குக்கடை ராஜலட்சுமி தலைமையில் யாக ரிஷி வாராகி குருஜி வழியாக பக்தர்கள் குமிழி இருக்க கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாராகினா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த படம் நான் என் கையில் வாங்கும்போது என் உடம்புக்குள்ள அப்படி ஒரு வைப்ரேஷன், எனக்கு அப்படியே கரண்ட்டு கால்லேருந்து தலை வரையும் பாஸ் ஆகிற மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன். 2 டாட்டர்ஸ்க்கும் பல்லூர் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்ல இடத்துலையும் இருக்காங்க, நல்ல பேத்தி பேர எல்லாம் இருக்காங்க. என்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தவங்களே அவங்க தான். எனக்கு ஒரு நல்ல வருமானம், நல்ல வேலை அப்படி கேட்டேன், அம்மா அமைச்சு கொடுத்துட்டாங்க. நான் இருக்கேன், நீ உனக்கு என்னத்துக்கு கவலை, தைரியமாக எந்திரிச்சு செய் அப்படின்னுவாங்க. எங்களுக்கெல்லாம் உயிர் அவங்க தான். நடராஜ மனோஹரி நாககங்கண நடராஜ மனோஹரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீமாத்ரே நமஹ. வாராகி அம்பாள் அப்படிங்கிறது சச்சிதானந்தமான பரபிரம்மஸ்வரூபம் தான். ஏன்னா அவள் அவ்வியாஜமான எந்த விதமான காரணமும் இல்லாமலே கருணையை பொழியக்கூடியதான ஒரு தெய்வம். அது எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. நம்ம ஒரு வரியில் நமக்கு சொல்லறதுக்கு முடியாது. கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வாராகி மாலை அப்படிங்கிற ஒரு நூலை நான் இன்னைக்கு ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருப்பேன். அதிலே விளங்கக்கூடிய செய்யுளை பாராயணம் பண்ணி அம்பிகையினுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. அதாவது அதிலே விளங்கக்கூடிய செய்யுள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது முதல் செய்யுள். 15வது செய்யுள் குழந்தைகள் படிப்பு வரல அப்படின்னா அதை பாராயணம் பண்ணினா அது நமக்கு படிப்பை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒவ்வொரு செய்யுளுமே ஒவ்வொரு மகிமை பொருந்தியது. வாராகி மாலைனே இல்லை, வாராகியை வழிபட்டாக நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டா. முக்கியமா அதுதான், அது என்னுடைய அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த சமயத்திலே அம்மா வாராகின்னு சொல்லி அவ பாதத்தை பிடிச்சுண்டா போறோம், நமக்கு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகும், அத்தனை எதிரிகளும் அழிஞ்சு போயிடுவா. இதுல சந்தேகமே இல்லை. உண்மையான பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் தன்னை நாடி வரும் அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ வராகி தேவி பாதுகாக்கிறாள் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு வராகி ஓமத்தில் பங்கு பெறுவதும் அங்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்களை கேட்பதும் வராகியை நேரடியாக உணர்வதற்கு சமம். வாழ்வில் தீய நிகழ்வுகள் நடப்பதாக நீங்கள் உணர்ந்தால் ஸ்ரீ வராகி தேவியையே அணுகி அதை உடனடியாக சரி செய்து கொள்ளவே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ வராகி தேவி ஓமத்தை பார்த்தாலோ நேரில் பங்கு பெற்றாலோ உங்கள் மீது பட்டுள்ள கண் திருஷ்டி நீங்கி துன்பங்களை நீக்கவும், தீய செயல்கள் அல்லது மாந்திரீகத்தை அகற்றவும், விபத்துகள் போன்ற அசம்பாவிதங்களிலிருந்து உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்கவும், உங்களுக்கு சக்தியையும் புகழையும் அருளவும், பயத்தை போக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்கவும், சமூகத்தில் செல்வத்தையும் அந்தஸ்தையும் அளிக்கும் சக்தியை உங்களுக்கு வழங்கவும், உங்கள் எதிரிகளை வெல்லவும், நோய்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகளை அகற்றவும் உங்களுக்கு உதவுவாள்.
வாராகி மாலை பொதுவாக நமக்கு பார்த்தோம்னா எதிரிகளை அழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கும்படியா இருக்கு. ஆனா அதனுடைய தத்துவமானது அது கிடையாது. அதை விடாமல் பாராயணம் பண்ணினாக்க நமக்குள் இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களையும் காம குரோத மோக லோபங்களையும் அழிக்கக்கூடியதான ஒரு வன்மை பொருந்தியது, ஞானத்தை பெருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலே விளங்கக்கூடிய முக்கியமான செய்யுள், முதல் செய்யுள், 15வது செய்யுள், இறுதி 31வது செய்யுள், இத 3 மட்டும் டெய்லி ஒரு 5 தடவையோ அல்லது 12 தடவையோ பாராயணம் பண்ணினாக்க கல்வி, ஞானம், ஐஸ்வர்யம் பெருகும். இது அதிலே விளங்கக்கூடியதான விசேஷம். முதல் செய்யுள் ஐஸ்வர்யத்துக்கு, 15வது செய்யுள் ஞானத்திற்கு, 31வது செய்யுள் முக்திக்கு அப்படின்னு அதிலே மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இதை தவிரவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஹோமத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறாங்க, அதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹோமத்தை பார்க்கும்போது அதற்கான பலன்கள் 2 மடங்கு ஆகுது. வராகி ஹோமத்தின் மிக முக்கியமான பொருள் வெள்ளக்கடுகு. இத ஹோம அக்னியில போடும்போது நம்மை சுற்றி உள்ள துஷ்ட சக்திகள், ஏவல், பில்லி, சூனியம், கண்திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் முற்றிலுமாக அழியும். கருப்பு எள் கடன் தொல்லைகள் அகலவும், சனி பகவானின் தாக்கம் குறையவும், தீராத நோய்களின் வீரியம் தணியவும் என்று சமர்ப்பிக்கப்படுகின்றது. நவதானியங்கள் 9 கிரகங்களின் நன்மைகளை பெறவும், குடும்பத்தில் தானிய லட்சுமி மற்றும் தனலட்சுமியின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கவும் நவதானியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. மாதுளம் பழம், மாதுளை முத்துக்கள் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஹோமத்தில் மாதுளை சமர்ப்பித்தால் தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் பொருளாதார உயர்வு போன்றவை கிடைக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய் இவை ஹோம குண்டத்தில் நல்ல வாசனை மற்றும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். இவை வசிய சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து தரும். மூலிகை குச்சிகள், நாயுருவி, அத்தி, அரசு போன்ற மூலிகை குச்சிகளை ஹோமத்தில் போடும்போது அவற்றிலிருந்து வரும் புகையானது காற்றை சுத்தப்படுத்தி மன அழுத்தத்தை போக்கும். ஹோமத்தில் பொருட்களை போட்ட பிறகு தொடர்ச்சியாக பசும் பால், நெய், சுத்தமான நெய்யை ஊற்றுவார்கள். இதற்கு பின்னால் ஆழமான காரணங்கள் உள்ளது. ஆன்மீக காரணம். நெய் என்பது அக்னி பகவானின் உணவாக கருதப்படுகின்றது. சுதர்சன மந்திரம் மற்றும் வராகி மூல மந்திரங்களை உச்சரித்து நெய் ஊற்றும் போது அது தேவதைகளுக்கான ஆகீதியாக மாறி அம்மனின் பூரண அருளை நமக்கு விரைவாக பெற்றுத்தரும். இதற்கு பின் ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. ஹோமத்தில் போடப்படும் மூலிகைகள் நெய்யுடன் சேர்ந்து எரியும் போது காற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிகின்றது. அந்த புகையை நாம் சுவாசிக்கும் போது நுரையீரல் பலம் பெறும், மூளை செல்கள் புத்துணர்ச்சி அடையும். வாராகி ஹோமம் செய்வதால், ஹோமத்தில் கலந்து கொள்வதால், அந்த மந்திர வார்த்தைகளை கேட்பதால், பக்தியுடன் பார்ப்பதால் கிடைக்கும் பொதுவான பலன்கள். எதிரிகள் தொல்லை ஒழியும். வராகி தேவி எதிரிகளை அழிக்கும் காவல் தெய்வம். ஹோம புகையும் மந்திர உச்சாடானமும் உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். வழக்குகளில் வெற்றி. நீண்ட நாட்களாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சொத்து தகராறுகளில் இருந்து சாதகமான தீர்ப்பு வரும். பய உணர்வு நீங்கும். மனபயம், பதற்றம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி சுபிக்ஷமும் அமைதியும் நிலவும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமத்தை நமக்காக திருமதி விளக்குக்கடை ராஜலட்சுமி மற்றும் யாக ரிஷி வராகி குருஜி வழியே நடந்த நிகழ்வை நாம் தரிசனம் டிஜிட்டல் வழியாக பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். வாராகினா என்னன்னு எனக்கு தெரியாது. காரில் இருந்த எண்ணெய் மழைக்காக அந்த வாராகி வானகரம் கோவிலில் ஜஸ்ட் மழைக்காக தான் நான் ஒதுங்கினேன். ஆனால் அங்கே இருந்த குருக்களோ பூஜாரியோ ஒரு படத்தை கொடுத்து, இந்த படத்தை ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுங்கம்மா, ரொம்ப நல்லது அப்படின்னாரு. அந்த படம் நான் என் கையில் வாங்கும்போது
வாங்கும்போது என் உடம்புக்குள்ளே அப்படி ஒரு வைப்ரேஷன், எனக்கு அப்படியே கரண்ட்டு கால்லேருந்து தலை வரையும் பாஸ் ஆகிற மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன். அதை கொண்டு நான் ஆற்றுல வச்சு பாலும் தேனும் நிவேதியம் பண்ணிவிட்டு பாதி நீங்கள் குடிச்சிட்டு பாதி கால் படாத இடத்துல கொட்டுங்க டெய்லி அப்படின்னு சொன்னார். காலையில் வந்து முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கன்னாரு. அதையும் பண்ணிட்டு வந்த உடனே பைலட்டாக இருந்த என் பொண்ணு கேப்டனாக ப்ரமோஷன் ஆனால், தென் லாயராக இருந்த பொண்ணு அட்வொகேட் கமிஷனராக ப்ரமோஷன் ஆனால். வித்தின் 1 இயரில் இந்த 2 மிராக்கிள் நடந்தது. என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னோடய டைரியில் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்பத்துலேருந்து நான் அனதர் வாராகி பக்தனா மாறிட்டேன். டூ 2020 எனக்கு வாராகி வந்து அம்மனை பற்றி தெரியும். எனக்கு எங்கள் வீட்டில் பசுமாடு இருந்தது. அதோட கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. 1 மாதம் கண்ணுக்குட்டி. அப்போ சடனாக நான் வந்து வேண்டிகிட்டு இருக்க சொல்ல நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ கோவிட் டைம் டாக்டர் நல்லா விளையாடி கொடுத்த கண்ணுக்குட்டி எழுந்து நிற்கவே முடியல. பால் கொடுக்கணும் செய்யறதுக்கு எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. டாக்டரும் எதுவும் வந்து பார்க்க முடியல. அப்புறம் நாங்கள் நிறைய இடத்துல ப்ரைவேட்டாக டாக்டர் வந்து பார்த்து எல்லாம் பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்றாங்க. ஆனால் எழுந்து நிற்க முடியல. அதனால் அப்புறம் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்க சொல்ல செகண்ட் டே வேண்ட சொல்லவே எனக்கு தெரியாத டாக்டர் அவங்களே கால் பண்ணி நான் வந்து பார்க்குறேன் சொல்லிவிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அது நார்மலாக ஒரு 1 வீக்கெல்லாம் நல்லா நார்மல் பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டார் 2 டேஸ் கேப்பில். அது கரெக்டாக ஸ்லோவாக எழுந்து நிற்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தானே போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிது. 1 மந்த்து தான் ஆச்சு அந்த கண்ணுக்குட்டிக்கு. நல்லா விளையாடிட்டு இருந்த கண்ணுக்குட்டியே சுத்தமாக நடக்கவே முடியல, அந்த நிலமையில் இருந்தது. அப்புறம் அதுலேருந்து நான் டெய்லி அம்மனை வேண்டிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என் 2 டாட்டர்ஸ்க்கும் பல்லூர் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்ல இடத்துலையும் இருக்காங்க. நல்லா பேத்தி பேரன் எல்லாம் இருக்காங்க எனக்கு. அதுலேருந்து கண்டினியூவாக வரேன். என்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தவங்களே அவங்க தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விளக்கடைக்கு வந்த பிறகு ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு. அம்மாவை கும்பிடலன்னா என் அம்மா வந்து என் கண்ணத்தை எப்படியே வருடி கொடுப்பா. எழுந்திரிச்சு நான் எழுந்திரிச்சு சமைக்கணும், எழுந்திரிச்சு குளிச்சுட்டு செய்யணும். இப்போ போன வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு 5ஆம் நாள் பஞ்சமிக்கு நான் இங்கே வரத்துக்கு இருந்தேன். உடம்பு முடியாமல் படுத்து கிடந்திருந்தேன். அந்த அம்மா வந்து என்னை எழுப்பி என் உடம்புல இறங்கி 5 நிமிஷத்தில் சமையல் பண்ணி எல்லாம் எடுத்து சமைச்சு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு நான் இங்கே ஓடியாந்து சாமி பார்க்க வந்தேன். அதே மாதிரி நான் என்ன கொடுக்குறோன்னா நமக்கு என்ன நம்மக்கிட்ட என்ன வாங்கணுன்னு அவளுக்கு முடிவு பண்ணியிருக்கோ அது நம்ம கனவுல வந்து சொல்லுவாள். அதை தான் மனசில் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதை தான் நம்மகிட்ட வாங்கிப்போம் அவள். வருஷம் இங்கே 3 வருஷமாக நான் அம்மாவுக்கு ஏலக்காய் மாலை கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏலக்காய் மாலை போடுறீங்க. ஓகே மேம். கனவுல வருவான்னு சொல்லுங்க. என்ன மாதிரியான கனவு உங்களுக்கு வந்திருக்கு? அம்பாள் வருவா, பன்றி ரூபத்தில் வருவா. அம்மா வந்து எழுப்புவா. என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சொல்லியிருக்காங்களா கனவுல? எழுந்துரு, நான் இருக்கேன், நீ உனக்கு என்னத்துக்கு கவலை, தைரியமாக எந்திரிச்சு செய் அப்படின்னுவாங்க. எங்களுக்கெல்லாம் உயிர் அவங்க தான். வாராகியோடைய சிலையை வந்து நம்ம கையேடி 1 அடி ஜானுக்கு கீழே தான் இருக்கணும். அதாவது 1 அடி ஃபீட் கூட இருக்கக்கூடாது. நம்ம கட்டவரி சைஸில் தான் இருக்கணும். அம்மாவுக்கு வந்து டெய்லி நீங்கள் எப்படி காலையில் விளக்கேற்றி இப்போ ஒரு பாராயணம் பண்ணீங்களோ, லலிதா சகசனம், சில பேர் லலிதா சகசனம்லாம் தெரியாது, அப்படி பாராயணம் பண்ண அம்மாவுக்கு வந்து கற்பூர தூபம் ஆராத்தி இதெல்லாம் காட்டிட்டு
பேரிச்சம்பழம் கல்கண்டு வச்சாலே அருமையாக சாப்பிட்டுட்டு போயிடுவா. அவ்வளோதான் அவளுடைய படைப்பு. ஏழைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்த பணிவிடை செஞ்சாலே போதும். ஆடம்பரமாக பண்ணவே அவசியமே கிடையாது. எளிமையாக பண்ணிட்டு போனாலே அவள் எளிமையாக அது வந்து ஏற்றுப்பா. அதே மாதிரி பூஜை இந்த பஞ்சமினால் நீங்கள் எப்பயுமே அவளுக்கு சக்கரை பொங்கல், நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது. நீங்கள் நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேங்க, என்னால் முடியாதுங்க, அந்த சக்கரை பொங்கல் செய்கிறது கூட எனக்கு இல்லைன்னா கல்கண்டு வச்சாலே அவள் அன்பாக ஏற்றுப்பா. ஒரு கிளாஸ் பால், பச்சை பால் வச்சாலே அவள் அன்பாக ஏற்றுப்பா. காசினா பால் கூட வைக்கிறாங்க. சில பேர் என்னால் முடியலம்மா, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கும் போது அந்த நெய்வேத்தியத்தை அன்பாக ஏற்றுப்பா. பூஜை வழிமுறை ரொம்ப எளிமையான வழிமுறை தான். நீங்கள் எப்படி காலையில் எழுந்து சாமி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவளை காலையில் எழுந்து விளக்கேற்றி ஒரு தூப தீபமாக காட்டினா தான் அவளுக்கு சந்தோஷம். அதான் சாம்பிராணி வாசகின்னு சொல்கிறாங்க. அந்த சாம்பிராணி வாசகிக்கு சாம்பிராணி தூப தீபம் போட்டு வழிபடலாம். ஹோமம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது மூலிகைகள், மந்திரங்கள் மற்றும் அக்னியின் மூலம் இறைவனை அடையும் ஒரு புனிதமான அறிவியல் வழிமுறை. நம்பிக்கையோடு வராகி ஹோமத்தில் கலந்து கொண்டு அல்லது வீட்டில் வராகி வழிபாடு செய்து அவளின் பரிபூர்ண அருளை பெறுவோம். இதை பார்த்த கேட்ட அனைத்து பக்தர்களுக்கும் வராகியின் ஆசியும் அருளும் கிடைக்கட்டும் என தரிசனம் டிஜிட்டல் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.